ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல எல்லாமே அப்படிதான். ஒரு என்ன சொல்றது? அனஸ்தீசியா வந்து தனியா இருக்கிற மாரி தான் இருக்காங்க. பட் ஆக்சுவலா தனியா இல்ல. இவங்களுடைய கண் அசைவுல வந்து பல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு ஜாக்கெட் அணியிறீங்க. அந்த ஜாக்கெட் அந்த ஸ்வெட்டர் ஒரு இது போட்டுக்கிறாங்க இல்லையா? குளிருக்கு. ஸோ அது என்ன பண்ணும்னா, உங்க பிரெயினுக்கு வந்து அந்த சரியான சிக்னல்ஸ வந்து அனுப்பாது. ஸ்மெல் வந்து ரொம்ப நல்ல ஸ்மெல் வருமா. அந்த செடார் ட்ரீஸ் அந்த லீவ்ஸ்லாம் அந்த காஞ்சு போன அ இலைகள்லாம் வச்சுட்டு அவங்க நல்லா ஒரு பெட் மாரி தயார் பண்ணி, அதில படுக்க சொல்றாங்க. இவரு வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க. அதனால வந்துட்டு அவங்க வந்து டக்குன்னு தூங்கிடுறாங்க ஆக்சுவலா. ஸோ அத பார்த்ததுமே அவருக்கு வந்து பயங்கர பரபரப்பாயிடுது. ஏன்னா, என்ன வந்து ஒரு கரடி பக்கத்துல படுக்க வச்சிருக்கேன். அ அவன் வந்து என்ன வந்து அ துண்டு துண்டா ஆக்கியிருப்பானே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனஸ்தீசியா வந்து சிரிச்சுக்கிட்டே, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவனே கிடையாது. அது அவ. ஏன்னா அது ஒரு பொண்ணு அப்படின்னு. ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல எல்லாமே அப்படிதான். ஒரு என்ன சொல்றது? அனஸ்தீசியா வந்து தனியா இருக்கிற மாரி தான் இருக்காங்க. பட் ஆக்சுவலா தனியா இல்ல. இவங்களுடைய கண் அசைவுல வந்து பல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த நைட் டைம் வந்து வருது. அப்போ இவருக்கு தூங்குறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க ஒரு ஒரு டக் அவுட் ஆ டக் அவுட் அப்படின்றாங்க. அந்த டக் அவுட்ன்னா ஒரு மண்ணுலயே வந்து ஒரு குழி மாரி செஞ்சுட்டு, ஒரு குழி மாரி செஞ்சுட்டு, அதுல வந்து படுக்க வைக்கிறாங்க. அ அதுல வந்து நல்ல செடார் ஆ லீவ்ஸ வந்து நல்லா படுக்க மாரி ஆ வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு தலகாணி மாரி ஆ வச்சுட்டு, அதுக்குள்ள நல்லா கம்ஃபர்டபுளா வந்து அந்த விளாடிமிர் மீக்ரேவ வந்து படுக்க வைக்கிறாங்க. ஏன்னா, அது ஒரு ஸ்ப்ரிங் டைம் தான். நம்மளுக்கு வந்து அது ரொம்ப கம்மி டெம்பரேச்சர். பட் அவங்களுக்கு வந்து -25 அந்த மாரி போகும் இல்லையா? அவங்களுக்கு வந்து 12 டூ 15 டிகிரீஸ் டெம்பரேச்சர் இருக்கு. பட் ஈவன் தோ என்னன்னா, அ இந்த விளாடிமிர் மீகிரே வந்து இவங்கள இன்னொரு கொஸ்டினும் கேட்குறாங்க. இப்போ உங்களுடைய கிராண்ட் ஃபாதரும், கிரேட் கிராண்ட் ஃபாதருமே சரி, நீயும் சரி, ஒரு ஸ்வெட்டரோ, இல்லன்னா காலுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்போ, இவ்ளோ குளிர்ச்சியா இருக்கு. நான் வந்து ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கேன். நீங்க வந்து இது எல்லாமே இல்லாம எப்படி வந்து ஃப்ரீயா இருக்கீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அ சி நீங்க வந்து ஒரு ஜாக்கெட் அணியிறீங்க. அந்த ஜாக்கெட் அந்த ஸ்வெட்டர் ஒரு இது போட்டுக்கிறாங்க இல்லையா? குளிருக்கு. ஸோ அது என்ன பண்ணும்னா, உங்க பிரெயினுக்கு வந்து அந்த சரியான சிக்னல்ஸ வந்து அனுப்பாது. உங்க பாடிய வந்து அந்த ஒரு டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி உங்க பாடிய வந்து ரெடி பண்ணாது. ஸோ அதனால நீங்க வந்து எப்பயுமே வந்து இன்னொரு பொருள வந்து டிபெண்டன்ட்டா இருக்கணும். பட் ஆனா நாங்க வந்து வளர்ந்த விதானம் எப்படின்னா, எங்களுடைய பாடி வந்து இந்த டெம்பரேச்சருக்கு ஒத்து போயிடும். இது என்னதான் மைனஸ் டெம்பரேச்சர் போனாலுமே, இவங்களுடைய உடம்பு வந்து அதுக்கேத்த மாதிரி மாறிடுமா. ஸோ இது எல்லாருக்குமே இருக்கு. இந்த இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. இது வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு உங்க சைடு கூட, அதாவது நீங்க வந்து ஒரு சிவிலைஸ்டு பெர்சன்ஸ் இல்லையா? உங்களுடைய உங்க சைடு கூட வந்து இந்த மாரி மக்கள் இருப்பாங்க. நீங்க வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு, இவங்களுக்கு வந்து ஒருத்தர வந்து செராஃபின் சரஸ்கி அப்படின்றவங்க வந்து, உங்களுடைய சைட்லயும் வந்து இந்த மாரி இருக்காங்க அப்படின்னு இவங்க வந்து ஒருத்தருடைய பேர் சொல்றாங்க. அவர் ஆக்சுவலா வந்து இருக்கிறவர் தான். அவரு வந்து என்ன பண்றாருன்னா, அவரு அவரு வந்து அதே மாரி ரஷ்யால ஃபுல்லா ஐஸ் இருக்கிற ஒரு அ இடத்துல போர்ஃபிரி இவனோவ் அப்படின்றவங்க. அது வந்து நீங்க நெட்ல போட்டு சர்ச் பண்ணா கூட, அவரு வந்து அந்த மாரி இருப்பாரு. ஒரு சேஜ் மாரி, நல்லா தாடியெல்லாம் வச்சுட்டு, எப்படி நம்ம ஹிமாலயாஸ்ல வந்துட்டு நெறைய பேர் வந்து ரொம்ப கம்மியான ட்ரெஸ் போட்டுட்டு, ஒரு ட்ரவுசர் தான் அவர் போட்டிருப்பாரு. அந்த மாரி போட்டுக்கிட்டு,
என்ன ஒரு குளிர்ந்த பகுதியா இருந்தாலுமே, அவர் மேல வந்து எல்லாரும் டெஸ்ட் பண்றதுக்கு குளிர்மையான வாட்டர் வந்து போட்டுட்டு, அந்த -25°ல மேல எந்த ட்ரெஸ்ஸும் போடாம, பைக் கூட ஓட்ட வைப்பாங்களாம். அவர வந்து எவ்ளோ தூரம் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆக்சுவலா அவருடைய கேன்சர வந்து இந்த குளிர்ச்சியான வாட்டர், அதுக்கப்புறமா ஹீலிங் வச்சுட்டு, இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் 2த்தையும் வந்து வச்சு இவரு வந்து கியூர் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாரி இருக்கிறவங்க உங்க சைடும் இருக்காங்க இல்லையா? அப்படின்ற மாரி அனஸ்தீசியா கேட்குறாங்க. அப்போ அவரு வந்து நல்லா அ அவருக்கு ஓகே இவங்க சொல்றதெல்லாம் உண்மதான் அப்படின்ற மாரி அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹிமாலயாஸ்ல இந்த மாரி இருக்காங்க. பட் ஆனா ரஷ்யா போன்ற ஊர்ல வந்து எல்லாரும் நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்கான ட்ரெஸ்ஸஸ் இந்த மாரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அனஸ்தீசியா மாரி ஒரு சப்ஜெக்ட் வந்து ரஷ்யாக்கு வந்து ரொம்ப ஒரு புதுமையான ஒரு சப்ஜெக்ட் தான் ஆக்சுவலா சொல்லப்போனா. ஸோ அந்த மாரி உங்க சைடும் இந்த மாரி ஆள்கள்லாம் இருக்காங்க. அதனால வந்து நாங்க வந்து எதுவுமே செப்பரேட்டா இல்ல அப்டின்றாங்க. ஸோ அப்போ அந்த நைட்டு வந்து அ அதுக்கப்புறமா அந்த தூங்க போறாங்க. இந்த டக் அவுட்ல வந்துட்டு என்ன சொல்றது? ம நல்ல ஒரு அரோமா வருமா, நல்ல ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப நல்ல ஸ்மெல் வருமா. அந்த செடார் ட்ரீஸ் அந்த லீவ்ஸ்லாம் அந்த காஞ்சு போன அ இலைகள்லாம் வச்சுட்டு அவங்க நல்லா ஒரு பெட் மாரி தயார் பண்ணி, அதுல படுக்க சொல்றாங்க. இவரு வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க. அ அதனால வந்துட்டு அவங்க வந்து டக்குன்னு தூங்கிடுறாங்க ஆக்சுவலா. ஸோ இவங்க காலைல முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்ததுமே வந்துட்டு, அவங்க ஆல்ரெடி அ அனஸ்தீசியா வந்து வெளிய வந்து இருக்காங்க. வெளிய இருந்துட்டு மார்னிங் கிரீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அனஸ்தீசியா வந்து வெளிய இருக்காங்க. ஸோ இவங்க பக்கத்துல வந்து அதாவது ஏதோ ஒரு அனிமல் ஸ்கின் இருக்கிற மாரி வந்து இவருக்கு வந்து ரொம்ப தடவுனா அனிமல் ஸ்கின் மாரி தெரியுது. ஸோ இவ் இவ் இந்த அனஸ்தீசியா வந்து ஒரு ஹண்டர் போல. ஸோ அனிமல் ஸ்கின் எல்லாம் வச்சிருக்கு போல அப்படின்னு நெனச்சுப்பாரு அவரு. ஸோ நெனச்சதுமே அவர் வந்து வெளிய வர அந்த டக்கவுட்ல இருந்து கொஞ்சமா அப்படியே கை கால்லாம் விரிச்சுட்டு அப்புறம் வெளிய வராரு. அது முன்னாடி நாள் நைட் வந்து அனஸ்தீசியா வந்து அந்த அந்த குழி இருக்கு இல்லையா? அந்த குழிக்கு வெளிய தான் வந்து அவங்க வந்து படுத்திருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இலைகள்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளிய வந்து அதையும் மூடுற மாதிரி அனஸ்தீசியா வந்து படுத்திருக்காங்க. சாதாரணமா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பியர்ஸ் இந்த இந்த கரடிகள்லாம் வந்து கிரியேட் அந்த உருவாக்குற அந்த ஒரு குழிகள்ல வந்து இவங்க படுத்துப்பாங்களாம். இவங்களுடைய இனம் எல்லாருமே வந்து. இவங்க பரம்பரையில எல்லாருமே அந்த மாரி படுத்துட்டு, அ அந்த செடார் லீவ்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஏன்னா, அந்த செடார் லீவ்ஸ் எதுக்குன்னா, ரொம்ப ஒரு வார்மா இருக்குமாம். வெளிய என்னதான் குளிர்ச்சியா இருந்தாலுமே, அந்த செடார் லீவ்ஸ் வந்து நல்லா ஒரு வார்மா இருக்கிற மாரி ஒரு கண்டிஷன வந்து கிரியேட் பண்ணுமாம். ஸோ, அ சாதாரணமா இந்த மாரி 15 டிகிரீஸ் அந்த மாரி இருந்துச்சுன்னா, நார்மலா அந்த தரை மேலேயே அவங்க புல் மேலேயும் அவங்க வந்து படுத்துப்பாங்க. ஸோ, காலையில அவங்க வந்து கிரீட்டிங் பண்றாங்க. அவங்களுடைய கிரீட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்னிங் வந்து அவங்க என்ன கிரீட்டிங் பண்றாங்க அப்படின்னா, மே த டே கம் டு யூ வித் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்றாங்க. அதாவது இந்த நாள் வந்து உனக்கு வந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களோட தொடங்கட்டும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸோ இ ஆ சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அனஸ்தீசியா, "இது எனக்கும் நீ சொல்லு" அப்படின்றாங்க. ஸோ இந்த நாள் வந்து ஒரு ஆசீர்வாதத்தோட தொடங்கலாம் அப்படின்ற மாரி கிரீட்டிங் பண்ணு அப்படின்னு. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலா காலையில எந்திரிச்சதுமே, ஈவன் நம்ம ஃபேமிலில வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நாள் எல்லா விதமான அருளோடையும் நாம வந்து தொடங்குறோம் அப்படின்ற மாரி நீங்க வந்து நெனச்சு பாருங்க. அந்த மார்னிங் எந்திரிச்சதுமே இந்த வேர்ட்ஸ சொல்லும்போது, எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன நம்ப கிரியேட் பண்றோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவங்க காலையில எந்திரிக்கும் போதே வந்து, இந்த பிளெஸ்ஸிங்ஸோட வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அந்த டே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு, இவரு வந்து வெளிய வராரு. வந்ததுக்கு அப்புறமா, அ என்னது உள்ள வந்து ஏதோ ஒரு அ
அனிமல் ஸ்கின் இருக்கே அப்டின்னா, இவங்க வந்து மறுபடியும் ஒரு சைகை பண்றாங்க. அங்க வந்து ஒரு கரடி வந்து வெளிய வருது. ஸோ அவங்க நைட் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அந்த ஃபுல்லாமே இலைகள்லாம் வச்சிருக்காங்க. பட் ஆனா, அ அதுவும் ஹீட்டுக்கு இன்னும் அதிகமா ஹீட் குடுக்கறதுக்கு, ஒரு கரடிய வந்து இவங்க பக்கத்துல வந்து படுக்க வச்சிருக்காங்க. அப்படியே நல்லா வார்மா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் அனஸ்தீசியாவும் அதனுடைய அ நுழைவாய வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ற மாரி படுத்திருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து அந்த நைட் டைம் குளிர் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அத பார்த்ததுமே அவருக்கு வந்து பயங்கர படபடப்பாயிடுது. ஏன்னா, என்ன வந்து ஒரு கரடி பக்கத்துல படுக்க வச்சிருக்கேன். அ அவன் வந்து என்ன வந்து அ துண்டு துண்டா ஆக்கியிருப்பானே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனஸ்தீசியா வந்து சிரிச்சுக்கிட்டே, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவனே கிடையாது. அது அவன். ஏன்னா அது ஒரு பொண்ணு அப்படின்னு. நான் சொன்னேன் அப்படின்னு அது பாவம் நைட்டு ஃபுல்லா கொஞ்சம் கூட அசையாம, உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உன் பக்கத்துல வந்து உனக்கு சூடா இருக்கணும் அப்டின்ற ஒரே காரணத்துக்காக, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வந்து அது படுத்துடுச்சு. அதோட காத்து உன் மேல படும் அப்டின்னு, அதோடைய முகம் கூட வந்து என் கால் கிட்ட வச்சுக்கிச்சு அது. அப்புறம் ஒரே ஒரு வாட்டி தான் வந்து அது ஒரு ஜெர்க் குடுத்தது. ஏன்னா, நீ வந்து அந்த கை அப்படியே தொறந்து அது மேல டப்புன்னு போட்ட. அப்பதான் லேசா அது கொஞ்சமா நகர்ந்தது. அவ்வளோதான். இந்த மாரி ஒரு கரடி உன் பக்கத்துல இருக்கிறது கூட உனக்கு தெரியாத மாரி அது படுத்துக்கிச்சு. அது ரொம்ப நல்லது. அது வந்து என்னுடைய கமாண்ட்ல வந்து உன்கிட்ட வந்து அந்த மாரி ரொம்ப நல்லபடியா நடந்திருக்கு. அப்புறமா வந்து அது ரொம்ப ஹேப்பியா, அதாவது ஏதோ ஒரு சொன்னதும், செஞ்சதும் அந்த மாரி கிடையாது. அது வந்து ஒரு ரொம்ப ஹேப்பியா வந்து அந்த வேலைய செஞ்சிருக்கு. அப்டின்னும் சொல்றாங்க. இவருக்கு வந்து ஒரு பயங்கரமா ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ காலையிலே வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிளெஸ்ஸிங்ஸோட அவங்க வந்து நாள தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அனஸ்தீசியா ஆ போயிட்டு அந்த புல்லுல வந்து அப்படி இப்படி ஃபுல்லா அ பெரண்டுறாங்க அவங்க. இப்படி அப்படின்னு. அ அப்போ வந்து அந்த அந்த வாட்டர் எல்லாமே. ஓகே. அதுக்கும் முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, அந்த வந்து அவங்க எப்படி தொடங்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளெஸிங்ஸோட வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற சின்ன சின்ன செடிகள், அ அப்பதான் ஸ்ப்ரவுட் ஆன ஒரு அ அ சின்ன சின்ன செடிகள், மரங்கள் எல்லாத்துக்குமே வந்து போயிட்டு அவங்க எல்லாத்தையும் டச் பண்றாங்க. டச் பண்ணி அத வந்து ஹேப்பியா வந்து, "வாவ்! இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்ற மாரி பாசிட்டிவான வேர்ட்ஸ வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா, ஒரு மரத்துல வந்து அப்படியே ஓங்கி குத்துறாங்க. அந்த மரத்துல இருந்து அந்த வாட்டரும், அ அது எல்லாமே வந்து இவங்க மேல விழுது. அதுக்கப்புறமா அ புல்லுல வந்து அவங்க படுத்து ஃபுல்லா வந்து அப்படியே நல்லா பெரண்டு வராங்க. அப்போ அவங்க பாடி ஃபுல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு லிக்விட் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் ஆன மாதிரி அவங்க பாடி ஃபுல்லுமே அந்த புல்லுல இருக்கிற வாட்டர் அது எல்லாமே வந்து இவங்க பாடியில வந்து ஒட்டிடுது. அதுக்கப்புறமா அந்த லேக் இருக்கு இல்லையா? அதுல வந்து இவங்க வந்து குதிச்சு ஆ நல்ல டீப் டைவ் நல்ல ஆழ் 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 அ அ அடிவாரம் போற மாரி நல்லா டீப் டைவ் போயிட்டு, நல்லா குளிச்சுட்டு வெளிய வராங்க. ஸோ இப்படிதான் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு. அதாவது மார்னிங் எந்திரிச்சதுமே எல்லாத்தையும் விஷ் பண்றாங்க அவங்க. எல்லாத்தையும் விஷ் பண்றாங்க. ஒவ்வொரு மரத்து கூடயும் பேசுறாங்க. பிளஸ்ஸு சூரியனு கூடயும் பேசுறாங்க. ஸோ அந்த மாரி எல்லா ஒரு ஹேப்பியான ஒரு எமோஷன்ஸ வந்து அவங்க காலையிலேயே கிரியேட் பண்ணிடுறாங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து குளிச்சிடுறாங்க. ஓகே. ஸோ இப்படிதான் வந்து அவங்க லைஃப் வந்து தொடங்குறாங்க. இதையே வந்து இவரையும் பண்ண சொல்றாரு. பட் இவருக்கு அதெல்லாம் புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா, நம்ம வந்து சிவிலைஸ்டா இருக்கும்போது, நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் மாற்றம் இருக்கு. நாம வந்துட்டு எப்படி இருக்கோம்? பயங்கரமா மாறுபட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நாம வந்து உணவுக்காகவே வாழ்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. பட் ஆக்சுவலா உணவே தேவையில்ல. உணவு வந்து ஆட்டோமேட்டிக்கா டேக் கேர் பண்ணிக்கப்படும் கடவுளால அப்படின்னு அனஸ்தீசியா சொல்றாங்க. ஸோ அந்த மாரி அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாமே வந்துட்டு, எப்பயுமே வந்து அவங்க சாப்பிடுறது வந்து செப்பரேட்டா பிளானிங்கும் பண்றது கிடையாது.
அவங்களுக்கு வந்து பிரமிப்பா இருக்கு அந்த விளாடிமிர் மீக்ரேக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு பீஸ்ட் அப்படின்றாங்க. அதாவது ஒரு பூதம் மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. பட் ஆனா இவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ், இவங்களுடைய ஞானம் இது எல்லாமே பார்த்துட்டு, இவருக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏன்னா, அந்த லிக்கினவ் அப்படின்ற ஒரு மக்களும் சரி, எந்த ஒரு ட்ரைபல்ஸும் சரி, இந்த மாரி ஃபாரஸ்ட் அதாவது இந்த மாரி ஒரு சிவிலைசேஷனுக்கு தூரமா இருக்கிறவங்க வந்துட்டு, இவ்ளோ தூரம் அந்த நேச்சரோட ஒட்டி வாழுறாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ அத வந்து அனஸ்தீசியா கிட்ட கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, மேபி அவங்க வந்து அவங்களுடைய தாட்ஸ் வந்து ரொம்ப பியூரா இல்ல போல. ஸோ ரொம்ப பியூரிட்டி இருக்கிற தாட்ஸ வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான என்விரான்மென்ட்ட வந்து நாம கிரியேட் பண்ண முடியும். நாம ஒரு காட்டுப் பகுதியில எதெல்லாம் பயப்படுறோமோ, அது எல்லாமே வந்து அனஸ்தீசியாக்கு நண்பர்களா இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்லினெஸ் ஓட இருக்கு. ஸோ, அந்த மாதிரி அந்த பியூரிட்டி ஆஃப் தாட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, நம்மளுடைய தாட்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து இவரு வந்து அந்த டே 1ல பார்க்குறாங்க. ஸோ அனஸ்தீசியா வந்து எப்பயுமே வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்கல்ல. ஏதோ ஒரு அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்களா, அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்களா, எது கூடயே பேசுற மாரி அவங்க வந்து இது பண்ணுவாங்களா, சில டைம் மெடிடேஷன்ல இருப்பாங்களா. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, என்ன பண்ணணும்னு தோணுதோ, அந்த நொடி அத பண்ணுவாங்க. அ பிளஸ் அவங்களுக்கு வந்து பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் தான். அதாவது எந்த விஷயமா இருந்தாலுமே, அவங்க பார்த்ததும், அவங்க தெரிஞ்சுக்கிட்டதும், அ அவங்க வந்து ஈஸியா வந்து அத ஞாபகம் வச்சுப்பாங்களாம். பயங்கர மெமரி இருக்குமாம். ஒரு விஷயம் கூட விட்டுட மாட்டாங்களாம். பட் ஆனா, இது உங்களுக்கும் பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்களாம். இது எல்லாமே உங்களுக்கும் பாசிபிள் தாங்க அப்படின்றாங்க. ஆ பட் இவரு வந்து ரொம்ப பிரமிப்போட அவங்கள பார்க்குறாங்க. ஆனா அனஸ்தீசியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என்ன அந்த மாரி பார்க்காதீங்க. நானும் ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு தான். ஒரு ஒரு மேன் நானும் ஒரு மேன். அதாவது ஒரு மனிதன் தான் நானும். ஸோ, அதனால என்ன வந்து அந்த மாரி ஒரு வித்தியாசமா பார்க்காதீங்க. எனக்கு இருக்கிற நாலேட்ஜ் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால என்ன வந்து வித்தியாசமா பார்க்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது வந்து ரொம்ப மாறுபட்ட விஷயம்னா, சும்மா கொஞ்சமா ஞானம் இருக்கிறவங்களே வந்து, "நான் தான் எல்லாமே, என்ன வணங்குங்க" அப்படின்ற சொல்ற மாதிரி நெறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா அனஸ்தீசியா வந்து இவ்ளோ விஷயம் வச்சிருக்காங்க. பட் ஆனா என்ன சாதாரணமா பாருங்க. என்ன வந்து உங்களோட டிஃபரெண்ட்டா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் விளாடிமிர் மீக்ரேக்கு வந்து அப்பதைக்கு எந்த ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜும் இல்ல. பட் ஈவன் தோ அவங்க வந்து அவங்க கிட்ட அந்த மாரி வந்து கேட்டுக்கிறாங்க. என்ன வந்து நார்மலா இருங்க அப்படின்னு. ஸோ இதுவே வந்து ரொம்ப ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்த அனஸ்தீசியாக்கு குடுக்குது. ஸோ பிளஸ்ஸு அந்த விளாடிமிர் மீக்ரே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த ஃபாரஸ்ட்ல என்னதான்ப்பா இருக்கு? ஏன்னா நாம வந்து நெறைய படிக்கிறோம், காலேஜுக்கு போறோம், நல்ல நல்ல ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், பிஹெச்டிலாம் வாங்குறோம். அப்புறம் அந்த ஆட்டம வந்து 2ஆ உடைக்கிறோம். என்னென்னமோ பண்றோம். ஸ்பேஸ்க்கு போறோம். பட் ஆனா, ஒரு பைபிள் எழுதணும்னா, ஆ ஃபாரஸ்ட்டுக்கு தான் போனாரு. ஒரு மோசஸ் வந்துட்டு ஃபாரஸ்ட்டுக்கு தான் போயிட்டு, ஆ பல வருஷங்கள் இருந்துட்டு, அதுக்கப்புறமா பல ஞானத்த வந்து அவங்களுடைய மக்களுக்கு கொண்டு வந்தாரு. ஸோ இந்த துறவறத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல. இந்த நம்ம புத்தகங்கள்ல இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து மாறுபட்டு, ஒரு கடவுள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாருமே ஏன் இந்த காட்டு பகுதிக்கு தான் போறாங்க? ஏன்னா, அவரு இந்த புக்லயே இருக்கு. கௌதம புத்தரும் வந்து 7 வருஷம் காட்டு பகுதியில தான போயிட்டு, அதுக்கப்புறமா அவரு வந்து ஞானத்த வாங்கிட்டு, ஸோ இன்னமும் பல 1000 வருஷம், அதாவது 6 ஏடில இவரு குடுத்த ஞானம், இப்ப வரைக்கும் கூட வந்து எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களே! ஒரு புத்திசம் அப்டின்ற ஒரு ரிலிஜியனே வந்து செப்பரேட்டா துவங்கி இருக்காங்களே! ஸோ அவ்ளோ ஒரு ஞானம் வந்து இவரு வந்து எந்த காலேஜும் போனதால வரல. பட் ஆனா இவரு வந்து காட்டுல இருந்து அ தானே கொண்டு வந்தாரு. ஸோ அப்படி என்னதான் ஒரு விஷயம் இருக்கு? ஸோ இந்த துறவறத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல. ஸோ அனஸ்தீசியாவ வந்து துறவியா பார்க்குறாரு இவரு. பட் ஆனா அனஸ்தீசியா என்ன சொல்றாங்கன்னா, "என்ன துறவியா பார்க்காதீங்க. என்ன ஒரு சாதாரணமா பொண்ணா பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இவருக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாமே வந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு. மேபி இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆன்சர் நான் மட்டுமே அ குடுக்க முடியாது போல. எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இதுக்கான ஆன்ஸர வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்லயே ஏதோ பிரச்சனை இருக்கு போல. எந்த ஒரு பெரிய யோகியா இருந்தாலுமே, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா இருந்தாலுமே, அவர் இந்த காட்டு பகுதியில தான் வந்து நெறைய காலத்த அ கடந்து வரும்போது, அவ்வளோ ஒரு ஞானத்தோட எல்லாருக்கும் குடுக்குறாங்க. பட் எல்லாரும் குடுத்த ஞானத்த விட வந்து அனஸ்தீசியாவுக்கும் ஞானம் குடுக்குறாங்க. பட் இவுங்க எல்லாரும் வந்து வித்தியாசமா, அதாவது அவங்கள எல்லாரும் வணங்குற மாரி இருக்கு. பட் அனஸ்தீசியா வந்து என்ன வணங்காதீங்க. நான் ஒரு சாதாரண பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னதான் இருக்கு அப்படின்னு அவர வந்து இன்னமும் கியூரியஸா ஆயிட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளுமே. ஸோ இதுவரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் மாஸ்டர்ஸ். நம்ம நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஸோ அனஸ்தீசியா வந்து அவங்க வந்து எப்படி இந்த விஷுவலைசேஷன் இதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத நாம நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஃபுல்லுமே வந்து இவங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவலான விஷயம்லாம் வந்து இவருக்கு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு மனிதன்னா எப்படி வாழணும்? எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டீஸ் வந்து சாதாரணமாவே எல்லாருமே எப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம் மாஸ்டர்ஸ். தேங்க்